ஒரு வார்த்தை சொல்லும் சுகமடைந்திடுவேன். ஒரு தரம் தொட்டால் உயிரடைந்திடுவேன். ஒரு வார்த்தை சொல்லும் சுகமடைந்திடுவேன். ஒரு தரம் தொட்டால் உயிரடைந்திடுவேன். ஒரு தரம் பார்த்தால் மனம் கசந்தழுவேன். ஒரு தரம் நினைத்தால் உம் ராஜ்யம் வருவேன். ஒரு தரம் பார்த்தால் மனம் கசந்தழுவேன். ஒரு தரம் நினைத்தால் உம் ராஜ்யம் வருவேன். ஒரு வார்த்தை சொல்லும் சுகமடைந்திடுவேன். ஒரு தரம் தொட்டால் உயிரடைந்திடுவேன். அதிபதி வேலையாலும் வார்த்தையால் சுகம் பெற்றான். விதவையின் மகனை தொட்ட
4ஆம் அதிகாரத்தினுடைய 18, 19 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனையுள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். நாம் அங்கே ஒரு முக்கியமான காரியத்தை நாம் அங்கே படிக்க முடியும். அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று நாம் இங்கே படிக்கிறோம். அதற்கு முந்தின வசனத்தை கூட நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, முந்தி நாம் அல்ல, அவர்தான் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, ஆண்டவர் தான் நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்திருக்கிறார். அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறபடியினால் அந்த அன்பிலே நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயமானது வேதனை உள்ளது என்று நாம் படிக்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் அன்பு கூறுவதிலே முந்திக் கொண்ட ஒரு நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஆகவேதான் 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்திலே கூட தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கிற மற்ற மார்க்கங்கள் எல்லாம் தேவனுடைய அன்பை விவரித்து சொல்லும் பொழுது அவைகள் சரியாக சொல்லவில்லை. அவைகள் எல்லாம் அன்பே கடவுள் என்று சொல்லுகிறது. ஆனால் அன்பு கடவுளாக முடியாது. அப்ப நம்முடைய ஆண்டவர் அன்பு கூறுவதிலே முந்திக் கொண்டவராக, மனுஷரை நேசிப்பதிலே அவர் முந்திக் கொண்டவராக இருக்கிறார் என்பதை இந்த திருவசனங்களில் இருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். அவர் அன்பு கூறுவதில் முந்திக் கொண்டது மாத்திரமல்ல, யோவான் 13ஆம் அதிகாரத்துடைய 2ஆம் வசனத்தை வாசித்தால், பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். அவர் அன்பு கூறுகிறதில் முந்திக் கொண்டது மாத்திரமல்ல, அந்த அன்பு கூறுவதிலே முந்திக் கொண்ட தேவன், அந்த அன்பு கூறுவதிலே முந்திக் கொண்ட நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு முடிவு வரைக்கும் நம்மை நேசிக்கிறார் என்று நாம் படிக்கிறோம். அருமையானவர்களே, அன்பு கூர்ந்ததிலே முந்திக் கொண்டது மாத்திரமல்ல, அன்பு கூறுவதிலே முந்திக் கொண்ட தேவன் அன்பு கூர்ந்ததிலே முடிவு வரைக்கும், கடைசி வரைக்கும் அவர் அன்பு கூறக்கூடிய நல்ல தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் மனுஷனை உண்டாக்குறதிலிருந்தே அன்பு கூறுவதில் முந்திக் கொண்ட தேவனாக தான் இருக்கிறார். சங்கீதத்தில் படிக்கிறோம், நாம் அல்ல, 100ஆம் சங்கீதத்தில் படிக்கிறோம், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். மனுஷன் மேல ஆண்டவருக்கு அளவு கடந்த அன்பு இருந்தபடியினால் ஏற்கனவே உண்டாக்கப்பட்ட தூதன் பெருமையினாலே விழுந்து போனபடியினால் ஆண்டவர் அன்பு கூர்ந்ததில் முந்திக் கொண்டவராக மனுஷனை அவர் உண்டாக்கினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக உண்டாக்கினாலும் கூட அவனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி வைத்திருந்தார். ஆகவேதான் பாட்டுக்காரன் விதமாய் பாடுகிறார், மனுஷனை நீர் நினைக்கவோ அவனை விசாரிக்கவோ மனுஷனை நினைப்பதற்கும் அவனை விசாரிப்பதற்கும் எம்மாத்திரம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு
உண்டாக்கப்பட்ட மனுஷனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி வைத்திருந்தாரே. காரணம் என்ன? அவர் அன்பு கூறுவதில் முந்திக் கொண்டார். அது மாத்திரமல்ல, ஏதேன் தோட்டத்தில் மனுஷனை வைத்து, அந்த அருமையான ஆதாமை வைத்து, அவனுக்கு தேவையான எல்லா காரியங்களை அங்கே செய்து முடித்து, அவனுக்கு எல்லாம் கொடுத்து அவனை வைத்திருந்தான். ஆனால் அந்த மனுஷன் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல், அந்நிய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து, சாத்தானுக்கு செவி கொடுத்து, அந்நிய சத்தம் கேட்டு தேவனுக்கு கீழ்ப்படியாமல், அவன் தேவன் கட்டளையிட்ட காரியத்துக்கு செவி கொடாமல், தேவனுடைய கட்டளையை மீறி புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை புசித்து பாவியாக மாறி அவன் தேவனை விட்டு தூரமாய் போன நேரத்திலும் கூட அன்பு கூர்ந்ததில் முந்திக் கொண்ட தேவன் அவராகவே அவனை தேடி வந்தார். தேடி வந்து, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி அவனை கூப்பிட்டார். அருமையானவர்களே, நடந்திருக்க வேண்டிய காரியம் என்ன? பாவம் செய்த இவன் தான் போய் எப்பொழுது என் தேவன் வருவார், அனுதினமும் பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் வரக்கூடிய தேவன் எப்பொழுது என்னை தேடி வருவார் என்று சொல்லி இவன் தான் அவர் வந்தவுடனே தேடி போய் காலிலே விழுந்திருக்க வேண்டும். ஆனா நடந்தது என்ன? அவன் போய் ஒளிந்து கொண்டான். ஆனால் அன்பின் தேவன், அன்பு கூறுவதில் முந்திக் கொண்ட தேவன் அவனை தேடி வருகிறான். இன்றைக்கு அதான நிலைமை. இன்றைக்கு யோசித்து பாருங்கள், தவறு செய்கிறவர்கள் போய் அவ்வளவு சீக்கிரம் ஆண்டுடைய காலில் விழுகிறது இல்லை. தவறு செய்கிறவர்கள் அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்கொள்ளுகிறது இல்லை. ஓடி ஒளியும்படியாக, மறைத்துக் கொள்ளும்படியாக, பாவத்தை மறைக்கும்படியாகத்தான் இன்றைக்கு மனுஷன் பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறான். ஆனால் அன்பின் தேவன் அவனை தேடி வருகிறார். அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான காரியங்களை கேட்டு அறிகிறார். அவனுக்கு சில தண்டனைகளை அங்கே கொடுத்தாலும் கூட அவனுடைய நிலவரத்தை பார்த்த தேவன் அவனுக்கு தோளுடைய உண்டாக்கி கொடுத்து அவனை அந்த தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்புகிறார். அங்கும் கூட அன்பு கூறுவதிலே ஆண்டவர் முந்திக் கொண்டார். அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டு காலத்தில் எத்தனையோ நேரங்களிலே தேவன் வந்து இறங்கினார். நாம் அறிந்திருக்கிறோம். சீனாய் மலையிலே வந்து இறங்கினார். அன்பு கூர்ந்தபடியினால் தான் இறங்கினார். ஆனால் ஜனங்கள் கண்டு பயப்படுகிறார்கள். ஐயோ, நாங்கள் செத்து விடுவோம், இந்த தேவன் எங்களோடு பேச வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். கடைசியில் என்ன செய்வது? அருமையானவர்களே, எப்படியாகிலும் ஆண்டவர் மனுஷனை அன்பு கூறுகளில் முந்திக் கொண்டவர் என்பதை விளங்கிக் கொள்ளும்படியாக என்ன செய்யலாம் என்று திட்டமிட்ட தேவன் தேவனாகவே மனுஷனிடத்தில் போனா அவன் பயந்துதான் ஓடுவான், அவன் பின்னிட்டுத்தான் போவான், அவன் பயப்படுவான், நடுங்குவான் என்றெல்லாம் கண்ட தேவன் நம்மை போலவே மாம்சமும் இரத்தமும் உடையவராக வரும்படியாக 2000 வருஷத்துக்கு முன்னே இந்த பூமியிலே ஆண்டவராகிய இயேசுவாக வந்து 33 வருஷங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து பாவம் செய்யாத இயேசு, பாவம் அறியாத இயேசு, பாவமில்லாத இயேசு மனுக்குலத்தின் பாவங்களை சுமந்தவராக கல்வாரி சிலுவையிலே அவர் ஜீவனை தந்ததன் மூலமாக தம்முடைய அன்பை, பிதாவாகிய தேவன் மனுக்குலத்தின் மேல் வைத்திருக்கிற அன்பை மனுக்குலத்துக்கு விளங்க பண்ணினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ரோமர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் அதைத்தான் படிக்கிறோம். வாசிப்போம். அன்றியும் நாம் பலனற்றவர்களாயிருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். கல்வாரியிலே ஆண்டவர் தம்முடைய அன்பை விளங்க பண்ணி இருக்கிறார். அன்பு கூறுவதிலே முந்திக் கொண்ட ஆண்டவர் கல்வாரியிலே தம்முடைய அன்பை விளங்க பண்ணி இருக்கிறார். அருமையானவர்களே, அந்த கல்வாரி அன்புதான் அருமையான நண்பனே, வாழ்க்கையிலே போகக்கூடிய வழி தெரியாமல் ஜீவிக்கிற நண்பனே, அந்த கல்வாரி அன்பு இன்றைக்கு உன்னை அன்போடு அழைக்கிறது. கல்வாரியில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு உன்னை அன்போடு அழைத்துக் கொண்டிருக்கிறார். கல்வாரியிலே நம்முடைய அன்பை ஆண்டவர் விளங்க பண்ணினார். அந்த இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார்.
இன்றைக்கு நமக்காக பரமேறி போய் நம்மேல வைத்த அன்பினாலே பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அன்பு கூறுவதிலே முந்திக் கொண்ட தேவன் நம்முடைய தேவன். முந்திக் கொண்டவர் மாத்திரம் அல்ல, முடிவு வரைக்கும் அன்பு கூறக்கூடியவராக இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற மனுஷங்கள்லாம் அன்பு கூற முந்திக் கொள்ளுவார்கள். நம்முடைய அழகை பார்த்து, நம்முடைய படிப்பை பார்த்து, கொஞ்சம் தோல் வெள்ளத்தோலா இருக்கிறதுனால உன்னை நேசிக்கிறேன், ஐ லவ் யூ என்று சொல்லுவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் கல்லூரியில படிக்கும் போது பிப்ரவரி மாசத்துல இந்த லவ்வர்ஸ் டே என்று ஒரு டே வரும். அன்னைக்கு ஒரு சகோதரி என் கையில அது என்னமோ ஒண்ணு கட்டுவாங்க, கயிறு மாதிரி, அதை கட்டும்படியாக வந்தார்கள். அப்போ நான் அவங்கள பார்த்து கேட்டேன். எனக்கு தெரியும் அவங்க என் கிளாஸ்ல படிக்கிற சகோதரி தான். நான் கேட்டேன், சிஸ்டர் நீங்க லவ் பண்றீங்களா? ஆமா ஐயா லவ் பண்றேன். ஆமா பிரதர். சரி நீங்க யார லவ் பண்றீங்க? என்னை போலவே, இன்னும் சொல்ல போனா என்னை விட கொஞ்சம் அந்தஸ்திலே உயர்ந்தவன், படிக்கிற கிளாஸ்ல கூட என்னை விட கொஞ்சம் சீனியரா இருக்கக்கூடியவன், அழகுல நாங்க ரெண்டு பேருமே ஈக்குவலா தான் இருப்போம், அந்தஸ்துல கொஞ்சம் உயர்ந்தவன், நல்ல வாட்டசாட்டமா இருப்பான், அவனை நான் லவ் பண்ணுகிறேன். அப்படியா சிஸ்டர்? உடனே நான் கேட்டேன், பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவனை கொண்டு வந்து விடுற, நீ லவ் பண்ணுவியா? அது எப்படி பிரதர் முடியும்? உன் லவ்வ கொண்டு போய் காஞ்சு போன கருவாட்டு பாத்திரத்துல வை. ஆனா ஆண்டவர் இயேசு எப்படி தெரியுமா? தன்னுடைய அந்தஸ்துக்கு தக்கபடி இருக்கிறவனை நேசிக்கவில்லை. யாரை நேசித்தார்? உடையான சேற்றிலே கிடந்தவர்கள், பிளாட்ஃபார்ம்ல கிடப்பதற்கு ஒப்பாக நிலைமையில இருந்தவர்கள். ரோமர் 5ஆம் அதிகாரத்துல 6, 7, 9 இந்த வசனா அவர் அன்பு கூர்ந்த மனுஷனுடைய வண்டவாள என்னங்கிறது அங்க சொல்லப்பட்டிருக்கு. அன்றியும் நாம் பலனற்றவர்களாயிருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நம்மெல்லாம் யாரு? பாவிகள், நாம் பலனற்றவர்கள். அருமை ஆண்டவர் இயேசுவோ பலமுள்ளவர். நாமெல்லாம் அக்கிரமக்காரர்கள், அவரோ பரிசுத்தம் உள்ள தேவன், நீதி உள்ள தேவன். நாம் எல்லாரும் பாவிகளாய் இருக்கிறோம், அவரோ மகா பரிசுத்தராய் இருக்கிறார். எல்லாத்துக்கும் மேல அந்த ரோமர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பலனற்றவர்கள் மாத்திரமல்ல, பாவிகள் என்பது மாத்திரமல்ல, தேவனுக்கு எதிரிகளாக, தேவனை எதிர்த்து நின்று பிசாசின் பக்கமாக ஆம் என்று சொல்லி அவன் பக்கமாக அவன் கட்சியிலே சேர்ந்து கொண்ட கூட்டத்தாராய் இருந்த நம்மை நேசித்து வந்தாரே, அந்த அன்புக்கு ஈடாக நம்ம யாரை சொல்ல முடியும்? அலைந்தேன் பல நாள் அலைந்து பாவிகளாக துரோகிகளாக இருக்கும் போது அவர் நம்மை நேசித்தாரே. இந்த அன்புக்கு ஈடாக நம்ம யாருடைய அன்பை சொல்ல முடியும்? மனுஷன் தராதரம் பார்த்துதான் நேசிப்பான். அப்படியே அவன் நேசிக்கிற அன்பும் கூட
முடிவு வரைக்கும் நிலைத்திருப்பதில்லை. சிலர் உயிரோட இருந்து கொண்டே பாதியிலே குடிபறித்து விட்டு ஓடி போவார்கள். சிலர் உயிரை விட்டு நம்மை நடுத்தரவில் விட்டு விட்டு போய்விடுவார்கள். பெற்ற தகப்பன் தாயானாலும் சரி, கூட பிறந்த அண்ணனானாலும் சரி, அல்லது மாமனார் மாமியார் ஆனாலும் சரி, அல்லது கட்டின மனைவியானாலும் சரி, கணவனானாலும் சரி, பெற்ற பிள்ளைகள் ஆனாலும் சரி, நண்பர்களானாலும் சரி, யாரானாலும் எல்லா அன்பும் பாதியில விட்டு போகும். ஆனா ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே அன்பு கூறுவதில் முந்திக் கொண்டவர், முடிவு வரைக்கும் நம்மை நேசிக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால உங்க நம்பிக்கையை ஆண்டவர் மேல வைங்க. யார் எத்தனை பேர் நம்மை நேசித்தாலும் நேசிக்காமல் போனாலும் நம்முடைய அன்பை ஆண்டவர் மேல வைப்போமானால், நம்முடைய நம்பிக்கையை நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசுவின் பேரில் வைப்போமானால், நம்முடைய அறிக்கையில என்னவா இருக்கும் தெரியுமா? உம்மை நம்பினோர் மாண்டதில்லை, மாண்டதில்லை, மாண்டதில்லை. இதுதான் நம்ம அறிக்கையா இருக்கும். ஆனா மனுஷங்க மேல அவங்க காட்டக்கூடிய அழிந்து போகிற அந்த அன்பை நீங்கள் நம்பினால் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும். அப்ப நம்ம என்ன சொல்லி பாடுவோம் தெரியுமா? வெளுத்ததெல்லாம் பாடின்னு நான் நினைச்சேன், கொடுத்து போய் தேவனையே நான் மறந்தேன், ஒழிச்சு போன மனுஷ வாழ்வ நான் பார்த்தேன், திகச்சு போய் தேவன் நான் போது நடிச்சு கருத்தரத்தில் என்ன செய்வேன் என்பெருமானே, எங்கிட்ட நல்லவன் போல நடிச்சவங்க நடுத்தருவில் விட்டு போனாங்க, என்ன செய்வேன் என்பெருமானே. நான் யாரை நம்புவேன், நான் யாரை வெல்லுவேன், நான் யாரை நம்புவேன், நான் யாரை வெல்லுவேன். இதுதான் நம்முடைய அறிக்கையா இருக்கும். எல்லாம் நடுத்தருவில் விட்டுட்டு போயிருவாங்க. ஆனால் அன்பு கூறுவதில் முந்திக் கொண்ட தேவன் முடிவு வரைக்கும் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். அன்பு கூறுவதில் முந்திக் கொண்டார். அந்த அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இந்த சாயங்கால நேரத்தில் ஆண்டவர் நம்ம மேல அன்பு வைத்தபடியினால் அந்த அன்பை வெளிப்படுத்தும்படியாக அவர் செய்ததான ஒரு சில முக்கியமான, நமக்காக அவர் செய்த சில முக்கியமான கிரியைகளை உங்கள் மத்தியிலே சொல்லி நான் கடந்து போகும்படியாக விரும்புகிறேன். நான் மேல அன்பா இருக்கிறேன் அன்பா இருக்கிறேன்னு சொல்லி வாயிலே சொல்லுகிற தேவன் அல்ல நம்முடைய தேவன். 1 யோவான் 3:18 வாசித்தால், என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். அங்க அவர்தான் சொல்லி இருக்கிறார். இப்படி சொன்னவர் அன்பின் அப்போஸ்தலனாகிய யோவானை கொண்டு இந்த சத்தியத்தை வெளிப்படுத்தினவர் அவரே. வார்த்தையினாலும் வெறும் நாவினாலும் அல்ல, அந்த அன்பை, அவர் மனுஷனை நேசிக்கிறதை, நம்ம மேல அவர் அன்பாய் இருப்பதை, இன்னொரு விதத்தில் சொல்ல போனா நம்மளை அவர் லவ் பண்றத கிரியைகளிலே வெளிப்படுத்தி இருக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். இதை நாம் உணர்ந்து கொண்டோமானால் இந்த பூமியில எதை குறித்தும் நாம் பயப்படவே மாட்டோம். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்ம மேல அன்பு கூர்ந்தபடியினால் நமக்காக என்னென்ன கிரியைகளை செய்திருக்கிறார் என்று வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது, எபேசியர் 2 வசனங்களை வாசித்தால், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அங்கே
அவர் நம்ம மேல அன்பு கூர்ந்தபடியினால் செய்ததான முதல் கிரியை நாம் அங்கே படிக்கிறோம். தேவன் நம்ம மேல அன்பு கூர்ந்தபடியினால் என்ன செய்தார்? அக்கிரமங்களில் மரித்திருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். ஆண்டவர் நம்ம மேல அன்பாய் இருக்கிறபடியினால், நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொன்னவர் நமக்காக செய்த முதலாவது கிரியை என்ன? நாம் அக்கிரமங்களிலே மரித்தவர்களாயிருந்தோம். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்து போன நிலைமையிலே இருந்தோம். அக்கிரமம் என்று சொல்லும் போது பலவிதமான அக்கிரமங்களை நாம் வேதத்தில் படிக்கிறோம். அதுல ரொம்ப முக்கியமான அக்கிரமம் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்தால், நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். அங்க நம்ம செய்த நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்ட ஒரு முக்கியமான அக்கிரமத்தை நாம் அங்கே படிக்கலாம். அப்ப அந்த அக்கிரமம் என்ன? நாம் ஆடுகளைப் போல வழி தவறி நம்முடைய சொந்த வழியிலே போனோம். அக்கிரமங்களிலே மரித்தவர்களுடைய அனுபவம் என்ன? அவங்க யார் சொல்றதையும் கேட்க மாட்டாங்க, தேவன் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க. சொந்த வழியிலே நடக்குற அனுபவம், சுயமாக வாழக்கூடிய ஒரு அனுபவம் தான் அக்கிரமத்திலே பொல்லாத அக்கிரமம். ஆனால் அந்த அக்கிரமத்தையும் கூட தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே விழ பண்ணினார் என்று நாம் படிக்கிறோம். அக்கிரமங்களிலும் பாவத்திலும் மரித்து போன நம்மை ஆண்டவர் அன்பு கூர்ந்தபடியினால் அவருடைய அன்பிற்கு அடிபணிந்து வருகிறவர்களை அந்த அக்கிரமத்தெல்லாம் நீக்கி என்ன செய்கிறார்? அவர்களை உயிர்ப்பிக்கிறார். நம்மை உயிருள்ளவர்களாக தேவன் மாற்றுகிறார். இந்த சாயங்கால நேரத்தில் உங்க வாழ்க்கையில ஏதாயிலும் சொந்த வழியிலே போய்கொண்டிருக்கிற அக்கிரமம் இருக்கிறதா? நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அந்த அக்கிரமம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு நீக்கப்படும்படியாக சொந்த வழியில் நடப்பதுதான் எல்லா பாவங்களுக்கும் பிரதான பாவம். ஏன் ஒருவன் குடிக்கிறான்? ஏன் ஒருவன் தவறான வாழ்க்கை வாழ்கிறான்? ஏன் ஒருவன் பாவத்தை பாலை போல குடிக்கிறான்? காரணம் என்ன? அதனுடைய வேர் என்ன? சொந்த வழியில் நடக்கிற அனுபவம். ஆனால் இந்த சாயங்கால நேரத்திலே நம்ம மேல அன்பு வைத்த தேவன், நம்ம மேல அன்பு கூறுகிற தேவன் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மாற்றி நம்மை உயிர்ப்பிக்கும்படியாக, உயிருள்ளவர்களாக மாற்றும்படியாக அவர் சித்தமுடையவராக இருக்கிறார். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்லை, இருக்கிற வண்ணமாக ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் ஒப்புக் கொடுங்க. அவர் அன்பினாலே நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மாற்றி நம்மை சேர்த்துக் கொள்ள வல்லவராய் இருக்கிறார். எப்பேற்பட்ட நிலைமையில இருந்தாலும் சரி நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மாற்றி நம்மை உயிர்ப்பிக்கும்படியாக அவர் ஆவலோடு நம்மை அழைத்துக் கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, அக்கிரமக்காரர்களாகவே நாம் கடைசி வரைக்கும் ஜீவிக்க கூடாது. இன்றைக்கு கிறிஸ்தவர்களிலும் கூட ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று ஆவிக்குரிய சபையில அங்கமாய் இருக்கிறவர்களும் கூட சொந்த வழியில நடக்கிற நிலைமையிலே இருப்பதை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு மனம் திரும்புவோம், நம்முடைய ஜீவியம் மாறட்டும், தேவனுடைய வழிகளில் நடக்கும்படியாக ஒரு உயிர்ப்பிக்கப்பட்ட அனுபவத்தோடு இருப்போம். ஏனென்று சொன்னா கடைசி நாளில் ஆண்டவர் யாரை பார்த்து உங்களை நான் அறியேன் என்று சொல்லுவார்? அக்கிரம செய்கைக்காரரை பார்த்துதான். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தினுடைய 20, 21, 22, 23 வசனத்துல நீங்க வீட்டுல போய் படித்துக் கொள்ளுங்கள். அங்கே இருக்கிற கூட்டத்தார் யார்?
பிசாசு ஓட்டுனவங்க, தீர்க்க தரிசனம் உரைத்தவர்கள், அற்புதங்களை செய்தவர்கள். ஆனா எல்லாவற்றையும் செய்துவிட்டு சொந்த வழியை விடாம சொந்த வழியிலேயும் நடந்து கொண்டே இருந்தவர்கள். சொந்த வழியில நடந்து கொண்டே அற்புதங்களை செய்தார்கள், சொந்த வழியில நடந்து கொண்டே தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள், சொந்த வழியில நடந்து கொண்டே பிசாசையும் ஓட்டினார்கள். நம்ம அப்படிப்பட்டவங்களை பார்க்கறதுல பார்க்கிறோம். வேத வசனத்தை பற்றியோ தேவனுடைய சித்தத்தை பற்றியோ கவலைப்படவே மாட்டார்கள். ஆனா அவங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுவார் கடைசி நாளில? அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள். அந்த நிலைமை நமக்கு வராதபடிக்கு தேவ அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை அவர் உயிர்ப்பிக்கும்படியாக ஆவலோடு இருக்கிறார். இரண்டாவது ஆண்டவர் செய்கிறதான அடுத்த கிரியையை கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்துடைய 20ஆம் வசனத்தில் படிக்கிறோம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். தம்மைத்தாமே நமக்காக ஒப்புக் கொடுத்ததினாலே நம்மை வாழ வைத்திருக்கிறார். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்திருந்த நம்மை அவருடைய அன்பினாலே உயிர்ப்பித்த தேவன் இந்த பூமியில வாழ்வே இல்லையா என்று யோசிக்கிற நிலையை மாற்றி நம்மை வாழ வைத்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க, ஆண்டவருடைய அன்பு மாத்திரம் நம்மை சந்திக்காமல் இருந்திருந்தா நம்முடைய ஒவ்வொருத்தருடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும்? என்றைக்கோ நம்முடைய ஜீவியம் எல்லாம் பாழாய் போயிருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் நம்ம மேல அன்பு கூர்ந்தபடியினால், அவர் நம்மை நேசிக்க கூடியவராக, நம்மிடத்துல முந்தி அன்பு கூர்ந்து முடிவு வரைக்கும் நேசிக்கிற தேவனாக இருக்கிறபடியினால் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த பூமியில நடமாடி கொண்டிருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு வாழ்வில்லை என்று யோசிக்கிறீங்களா? கர்த்தருடைய அன்புக்குள்ளே உங்களை ஒப்புக் கொடுங்கள். உங்களை அன்பு கூறுகிற தேவனுடைய கரங்களுக்குள்ளே உன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பாயானால் அவர் உன்னை வாழ வைக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அந்நிய பெண்ணா இருந்த, அருவருக்கத்தக்க மோவாபிய பெண்ணா இருந்த ரூத்தை பெத்லகேமிலே கொண்டு வந்து வாழ்விழந்த அவளை வாழ வைத்த தேவன் அல்லவா நம்முடைய தேவன். இது போல உங்க வாழ்க்கையில நான் ஆதியிலே கிறிஸ்தவன் அல்ல, பாதியில் தான் கிறிஸ்தவன் என்று இருக்கக்கூடிய நிலைமையில இருக்கிற உங்களை, ஒருவேளை ரட்சிக்கப்படுறதுக்கு முன்ன உங்க வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம். ஆனால் அவருடைய அன்புக்கு அடிபணிந்து வந்த உங்களை கண்டிப்பாக தேவ ஜனங்களுக்கு மத்தியிலே உலகம் பார்க்கக்கூடிய அளவுக்கு, உலகம் அப்படியே வாயடைத்து போகக்கூடிய அளவுக்கு உங்களை வாழ வைக்கக்கூடிய நல்ல தேவன் நம்முடைய தேவன். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, யூத பெண்ணா இருந்த எஸ்தரை அந்நிய தேசத்திலே வாழ வைத்தவர் நம்முடைய ஆண்டவர். இதுபோல பிறப்பிலேயே கிறிஸ்தவங்களா இருந்தும் கூட ஆண்டவரை அறியாதவர்கள் மத்தியிலே தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நடமாடி கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கை அவர்கள் மத்தியில் தான் இருக்கிறது என்று யோசிக்கிறீங்களா? உங்களையும் தம்முடைய அன்பினாலே வாழ வைக்கக்கூடிய நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அதனால கண்டிப்பா தேவன் நம்ம மேல அன்பா இருக்கிறபடியினால் நம்மை வாழ வைக்கக்கூடிய நல்ல தேவனாக இருக்கிறார். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்மை காக்கக்கூடிய நல்ல தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். என்ன வந்தாலும் நம்புவேன், என் தேசமே வரை தன்னை தாரும் மாட்டார்.
தேவன். அவர் அன்பு கூர்ந்தபடியினால் நம்மை வாழ வைப்பார். மூன்றாவது அவர் செய்கிறதான கிரியையை பற்றி உபாகமம் 23ஆம் அதிகாரத்துடைய 5ஆம் வசனத்திலே படிக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். அவர் நம்ம மேல அன்பு வைத்தபடியினால் அவர் செய்கிறதான அடுத்த கிரியையை உபாகமம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் படிக்கிறோம். வாசிப்போம். சித்தமில்லாமல் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை என்ன செய்தார்? அன்பு கூர்ந்த தேவன் நம்முடைய சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாக மாற பண்ணி இருக்கிறார். பிலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக வந்தான். ஆனால் ஆண்டவர் இஸ்ரவேலரை நேசித்தபடியினார் சபிக்க வந்தவன் வாயிலேயே ஆசீர்வாதமான வார்த்தைகளை போட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. அவனை நடுவிலேயே எச்சரித்து விட்டார். என் ஜனங்களுக்கு விரோதமா ஏதாவது நீ பேசுன உன்னை தொலைச்சிருவேன்னு சொல்லிட்டார். சொல்லி அவனை எச்சரித்து கொண்டு வந்து அவன் வாயினால சொல்ல வைத்தார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். கண்கள் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இப்படி சொல்ல வைத்தவர் யார்? நம்முடைய தேவன். ஆகையினால் அவர் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான எல்லா சாபங்களையும் ஆசீர்வாதமாக அவர் மாற்றி இருக்கிறார். அதனால என் வாழ்க்கையில சாபம் இருக்குது, கடன் தொல்லை ஒரு சாபமா இருக்கிறது, இல்ல வேற பலவிதமான பிரச்சனைகள், பொருளாதார தடைகள், இன்னும் பல காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில சாபமாகவே இருக்கிறது என்று யோசிக்காதீங்க. பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கே அப்படியானால் புதிய ஏற்பாட்டினுடைய நம்முடைய நிலைமை என்ன? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசித்தால் நமக்காக ஆண்டவராகி இயேசுவே சாபமாகி நம்மை நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்துல இயேசு மரிக்காத அந்த காலத்திலேயே தேவன் அன்பு கூர்ந்து அவர்களுக்கு வந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றினது உண்டானால், இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு நமக்காக சாபமாகி இருக்கிறபடியினால் நம்முடைய சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றுவது எவ்வளவு நிச்சயம். அதனால எப்ப பார்த்தாலும் சாபத்தை பற்றி, பிசாசு அதை கொண்டு வந்துட்டான், இதை கொண்டு வந்துட்டான், என்ன கிள்ளிட்டான், என்ன அடிச்சிட்டான், ஒன்னும் அவன் செய்ய மாட்டான். இயேசு எல்லாத்தையும் சிலுவையில அறைந்து விட்டான், அவனுடைய கிரியைகள் எல்லாம் அழித்து போட்டான். நம்முடைய வாழ்க்கையில யாரும் வந்து நம்மை சபிக்க தேவன் இடம் கொடுக்கவே மாட்டார். நம்முடைய சாபத்தெல்லாம் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வாதமாக மாற்றி இருக்கிறார். நம்ம எல்லாம் அறிக்கிட்டு விசுவாசத்தோடு பாடுவோமா? சாபங்கள் பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே, பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே, தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து ஏற்றியே விட்டாரே, தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து ஏற்றியே விட்டாரே, என்னையே நான் சொல்லிய கூடாதே, என்னையே நான் சொல்லிய கூடாதே, நம் கிறிஸ்துவின் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே, நம் கிறிஸ்துவின் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. நம்முடைய சாபத்தெல்லாம் அவர் என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வாதமாக மாற்றி இருக்கிறார். அடுத்தது ஆண்டவர் செய்த ஒரு முக்கியமான கிரியை நாம் மார்க் 10ஆம் அதிகாரத்தினுடைய 21ஆம் வசனத்தில் படிக்கிறோம்.
இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். ஆண்டவர் அவன் மேல அன்பு கூர்ந்து என்ன செய்தார் தெரியுமா? அவனுடைய குறையை அவனுக்கு சுட்டி காட்டுகிறார். உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. அருமையானவர்களே, அவனுக்கு இருந்த குறையை அவர் சொல்லிக் கொடுத்தார். அவன் நியாயப்பிரமாணத்தெல்லாம் கை கொண்டவன் என்று அவன் சொல்லுகிறான். ஆனா அவனிடத்திலும் இருக்கிற குறையை அவர் சுட்டி காட்டினார். இதுபோல தேவன் நம்ம மேல அன்பு கூறுகிறபடியினால் நீ எப்படினாலும் இருந்துட்டு போ அப்படின்னு கர்த்தர் விட மாட்டார். அவருடைய அன்புக்கு அடிபணிந்த நம்முடைய ஜீவியத்தில் ஒரு சின்ன குறை வந்தாலும் அதை உணர்த்தி சுட்டி காட்டி நம்மை சரிப்படுத்த அவர் எப்போதும் வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவன் நம்ம மேல அன்பு கூறுகிறபடினால நம்முடைய குறைகளை நமக்கு சுட்டி காட்டுவார். மனுஷன் நம்மிடத்தில் இருக்கிற குறைய வேற எங்கேயாவது போய் சொல்லுவான், வேற யார்கிட்டயாவது போய் சொல்லுவான், தூட்டி திரிவான், வால்போஸ்டர் போட்டு ஒட்டுவான். ஆனா கர்த்தர் அப்படியெல்லாம் செய்ய மாட்டார். உன்னிடத்தில் இருக்கிற குறையை உனக்கே அவர் உணர்த்தி காட்டுவார். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால என்கிட்ட இருக்கிற குறையை யாராவது சொல்ல மாட்டாங்களா, எனக்கு ஆசீர்வாதத்துக்கு வழி சொல்ல மாட்டாங்களான்னு தீர்க்கதரிசிகளை தேடி அங்க இங்கெல்லாம் ஓடக்கூடாது. என் பேரை சொல்லி யாராவது கூப்பிட மாட்டாங்களான்னு ஓடக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் என்ன செய்தாராம், ஒரு இடத்துல டக்குன்னு ஒரு 15 பேர் எழுப்பி போட்டான். யார் அந்த மேரி, யார் அந்த கிரேஸ், யார் அந்த சங்கீதா, யார் அந்த எஸ்டர், எல்லாம் எழுப்பிட்டாங்க. உடனே சொன்னார், கர்த்தர் சொல்ல நான் தான் சொன்ன, உட்காருங்க. சரியா? அதனால இதையெல்லாம் நம்பி ஏமாந்து போகக்கூடாது. யாராவது என் தலைமையில கை வச்சு உங்ககிட்ட அது இருக்குது இது இருக்குன்னு எனக்கு ஆசீர்வாதத்துக்கு வழி சொல்ல மாட்டாங்களான்னு யாரிடத்திலும் போய் கேட்க கூடாது. கர்த்தர் உங்க மேல என் மேல அன்பாக இருக்கிறபடியினால் நம்முடைய குறைகளை நமக்கே உணர்த்துவார். வேத வசனத்தை படிக்கும் போது உணர்த்துவார். நமக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருக்கிறாரே, அவர் நமக்கு உணர்த்துவார். அது மாத்திரமல்ல, இந்த பிரசங்க பீடத்திலே இருந்து வாரந்தோறும் அருமையான பரிசுத்தவான்கள் மூலமாக தேவன் நம்மோடு பேசுகிற வசனத்தின் மூலமாக கர்த்தர் உணர்த்துவார். அதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சாலே போதும், போய் பரலோக ராஜ்யம் போய் சேர்ந்துடலாம். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம மேல அன்பு கூறுகிறபடியினால் நம்முடைய குறைகளை நமக்கு சுட்டி காட்டுவார். அப்படி சுட்டி காட்டும் போது நம்முடைய இருதயத்தை நம்ம கடினப்படுத்த கூடாது. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் படிக்கிறோம். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். சில நேரத்தில் ஊழியக்காரங்க மூலமா உணர்த்துவார். அவங்க உங்களை தான் குத்துவாங்க. முள்துறடு அவர்கள் கையில இருக்கிறது பலிபீடத்தில் வைக்கப்பட்ட பலிப்பொருள். அந்த பலிபீடத்தில் சரியா இல்லாத நேரத்தில் முள்துறடால் குத்தி அதை சரிப்படுத்தக்கூடிய வேலையை ஊழியக்காரங்க கையில கத்த தந்திருக்கிறார். இவர் என்னையே குத்துறாரு, ஒன்னதான் குத்துவாரு, ஒன்ன குத்ததான் அவர் இருக்கிறாரு. அதனால குறைகளை உணர்த்தி காட்டும் போது நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்த கூடாது. அப்படி கடினப்படுத்தினா என்ன நடக்கும்? 82ஆம் சங்கீதத்துடைய 12ஆம் வசனத்தை வாசித்தால், ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன், தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். தேவன் என்ன செய்வார்? நம்ம இருதயத்தை கடினப்படுத்தினா நம்ம யோசனையின்படியே நடக்கும்படியாக கை கழுவி விட்டுருவார். அதனால ஆண்டவர் கடைசி வரைக்கும் போராடி கொண்டே இருப்பாருன்னு நினைக்காதீங்க. எல்லாவற்றுக்கும் காலம் உண்டு. கர்த்தர் நம்முடைய குறைகளை உணர்த்தி காட்டும் போதே நம் ஆண்டவருக்கு செவி கொடுத்து நம்முடைய இருதயத்தை திறந்து
அவருக்கு நம்மை ஒப்படைப்போமானால் நாம் ஆசீர்வாதத்தை பெறுவோம். இல்லாவிட்டால் நம்முடைய போக்குக்கே நம்மை விட்டு விடுவார், சுய வழியில விட்டு விடுவார். சவுலை அப்படிதான் விட்டு விட்டார். ஆண்டவர் அவனுக்கு எத்தனையோ முறை எச்சரித்து பார்த்தார், சாமுவேலை கொண்டு உணர்த்தி பார்த்தார். ஆனா அவன் தேவனுடைய கடிந்து கொள்ளுதலை பார்க்கிலும் கனமடைவதை அதிகமாக விரும்பினபடியினால் அவனுடைய போக்கிற்கே அவனை விட்டு விட்டார். கடைசியில் அவனுடைய ஜீவியம் நஷ்டப்பட்டு போனது. அருமையானவர்களே, நம்ம மேல அன்பு கூறுகிற தேவன் செய்கிற ஒரு முக்கியமான காரியம் என்ன? அவர் நம்முடைய குறைகளை நமக்கு உணர்த்தி காட்டுவார். ஐந்தாவது, நான் வேகமாய் கடந்து போகிறேன். ஐந்தாவது, தேவன் நம்ம மேல அன்பு வைத்திருக்கிறபடினால் அவர் செய்கிற காரியம் என்ன? அதை பற்றி எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துடைய 6ஆம் வசனத்துல படிக்கிறோம். முதல்ல 3 காரியம் எல்லாம் கொஞ்சம் உங்க காதுக்கு இன்பமா இருக்கும், இப்ப கொஞ்சம் சீர்பிதுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் நீங்க கேட்டுதான் ஆகணும். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். என்ன செய்வாரா ஆண்டவர்? அன்பு கூர்ந்தபடியினால் சிட்சிக்கிறார், தண்டிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில தவறுகள் வரும்போது நாம் திருந்தாத பட்சத்திலே தேவனுடைய சிட்சைகளை நாம் அனுபவிக்க வேண்டிய சூழல் வருகிறது என்று சொன்னால் தேவன் நம்மை நேசிக்கிறபடியினால் தான் அதை நமக்கு அனுமதிக்கிறார். இன்னும் சரியா சொல்ல போனா, தேவன் நம்ம மேல அன்பா இருக்கிறபடினால தவறு செய்யும்போது என்ன பண்ணுவார்? நம்மை அடிப்பார், கொஞ்சம் அடியெல்லாம் கொடுப்பார். அதனால தேவனுடைய சிட்சையை அற்பமா எண்ணக்கூடாது. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகக்கூடாது. அந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6ல இருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் நீங்க படித்துக் கொள்ளுங்க வீட்டில. அவருடைய சிட்சை நமக்கு பலவிதமான ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வருகிறது. தேவன் நம்ம மேல அன்பா இருக்கிறபடினால் நம்மை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். ஏன் சிட்சிக்கிறார் தெரியுமா? 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துடைய 31ஆம் வசனத்தை நீங்க படித்தால் அங்கே அவர் ஏன் நம்மை சிட்சிக்கிறார் என்று நாம் படிக்கிறோம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். எதுக்கு ஆண்டவர் நம்மை சிட்சிக்கிறார்? நாம் உலகத்தாரோடு ஆக்கினை தீர்ப்பை அடையக்கூடாது என்பதற்காக தான் அவர் சிட்சிக்கிறார். தேவன் நம்மை நேசிக்கிறபடியினால் நம்மை சிட்சிக்கிறார் என்பதை நாம் இங்கே விளங்கிக் கொள்கிறோம். அடுத்தது, ஆண்டவர் செய்கிற 6வது கிரியை பற்றி எபேசியர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 25, 26, 27. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். திருவசனத்தை கொண்டு நம்முடைய ஜீவியத்தில் காணப்படுகிற கரை திரை பிழைகள் எல்லாம் மாற்றப்பட்டு நாம் ஒரு பிழையற்ற பரிசுத்தமுள்ள ஜீவியம் செய்து அவருக்கு முன்பாக கரை திரை பிழையற்றவர்களாக போய் நிற்கும்படியாக அவர் தம்மை ஒப்புக் கொடுத்தாரே. அந்த ஒப்புக் கொடுத்தது எப்படி? நம்ம மேல வைத்த அன்பு. அதனால பரிசுத்த ஜீவியம் செய்யும் போது தேவன் என்னை எவ்வளவாய் நேசித்தார் என்பதை உணர்ந்து பரிசுத்த ஜீவியம் செய்யும் போது பரிசுத்த வாழ்க்கை நமக்கு கடினமாகவே இருக்காது. சில பரிசுத்தம் எதுக்காக? ஐயோ இயேசுநாதர் நரகத்துல தள்ளிடுவார், அதுக்காக இல்லையா. நரகத்துக்கு போறதுக்கு பயந்தல்ல, என்னை உண்டாக்கின என் இயேசு என்னை நேசிக்கிறார், என்னை நேசித்தவர் பரிசுத்தமாக்கும்படியாகவே தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்று பரிசுத்த ஜீவித்துக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. பரிசுத்தம் நமக்கு கடினமாகவே இருக்காது. ஆகையினால் அவர் அன்பு கூர்ந்திருக்கிறபடினால் திருவசனத்தை கொண்டு நம்மை கரை திரைப்படையெல்லாம் மாற்றி நம்மை பரிசுத்தமாக்குகிறார். கடைசியாக ரோமர் 8ஆம் அதிகாரத்துடைய 37ஆம் வசனத்தை வாசித்தால், இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ஆண்டவர் நம்ம மேல அன்பு கூர்ந்தபடினால் நமக்கு என்ன கொடுக்கிறார்?
முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிற அனுபவம். புது தமிழ் என்று சொல்லக்கூடிய ஒரு மொழிபெயர்ப்பிலே இந்த வார்த்தை வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடியவர்களாக நம்மை வைக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. தேவன் நம்ம மேல அன்பு கூர்ந்திருக்கிறபடியினால் நம்மை முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக அல்லது வெற்றி மேல வெற்றி அடையக்கூடியவர்களாக தேவன் நம்மை மாற்றும்படியாக சித்தமுடையவராக இருக்கிறார். அதுக்கு முந்தின வசனத்துல உபத்திரவமோ, துன்பமோ, வியாகுலமோ, பட்டயமோ, நாசமோசமோ என்ன வந்தாலும் உலகம், மாம்சம், பிசாசை ஜெயிக்க வைக்கிற தேவன் உபத்திரவத்தை ஜெயிக்க வைப்பார், வியாகுலத்தை ஜெயிக்க வைப்பார், துன்பத்தை ஜெயிக்க வைப்பார், நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா காரியத்தையும் ஜெயிக்க வைப்பார். நம்ம அதனால ஜெயிக்கப்பட மாட்டோம், நாம் அவைகளை ஜெயிப்போம். இப்படி யார் ஜெயிக்கிறார்களோ அவங்களுக்கு தான் ஆண்டவர் சிங்காசனத்தை வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 21ஆம் வசனத்தை வாசித்தால், நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும் படிக்க அருள் செய்வேன். சிங்காசனம் யாருக்கு? ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் அவரோடு உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படியாக அருள் செய்வேன் என்று படிக்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு யாரை சேர்க்க வரப்போகிறார்? தோல்வி அடைந்து எப்பொழுது பார்த்தாலும் தோல்வி மனப்பான்மையோடு இருக்கிற கிறிஸ்தவர்களை சேர்க்கும்படியாக அல்ல, எப்பேற்பட்ட தோல்வியிலே இருக்கிறவர்களையும் தம்முடைய அன்பினாலே முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக, வெற்றி பெற்றவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களை சேர்க்கும்படியாகத்தான் ஆண்டவர் இயேசு சீக்கிரம் வருகிறார். நம்முடைய ஜீவியத்தை ஒப்பு கொடுப்போம். முந்தி நம்மில் அன்பு கூர்ந்த தேவன் முடிவு வரைக்கும் நம்ம மேல அன்பு கூறுவதற்கு காரணம் என்ன? அப்படி அவர் நம்ம மேல அன்பு கூர்ந்தபடியினால் நமக்கு கிடைக்கிற நன்மைகள் என்ன? ஒரு 7 விதமான நன்மைகளை நம்ம படித்திருக்கிறோம். அவர் வெறும் வார்த்தையினாலேயும் வெறும் நாவினாலேயோ அன்பு கூறுகிறவர் அல்ல, தான் அன்பு கூறுகிறேன் என்று சொன்னவர் அந்த அன்பை கிரியைகளிலே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்க வாழ்க்கையில் இந்த கிரியைகள் எல்லாம் நம்ம கண்டிப்பாக நாம் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அதனால ஒரு விசை கூட அவருடைய அன்பிற்கு நாம் அணிபணிவோம், அடிபணிந்து அவருடைய அன்பிற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த சாயங்கால நேரத்திலே தம்முடைய அன்பின் கயிறுகளினாலே நம்மை இழுத்துக் கொள்ளும்படியாக ஆண்டவராகிய இயேசு ஆவலோடு நம் மத்தியிலே வந்திருக்கிறார். ஜெயங்கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்கும்போது நாம் தேவனுடைய சிங்காசனத்துக்கு நாம் போவோம்.